அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரிய கருணையினால் அவனுடைய திருக்குரானை, அதனுடைய வசனங்களை நாம் படித்து அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே நாம் அல்-பக்ராவினுடைய ஆரம்பமாக அல்-பக்ராவினுடைய அத்தியாயத்தை பற்றி பார்க்கலாம் என்ற முடிவெடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இதற்கு முந்தைய வகுப்பிலே அல்-பக்ராவினுடைய ஆரம்ப 5 வசனங்களை பற்றி நாம் பார்த்தோம். அதில் முத்தக்கீன்கள், முஃமின்களை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். அந்த 5 வசனங்களுமே நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் அறிமுகம் செய்கிறான். யாரெல்லாம் நம்பிக்கையாளர்கள் என்று அந்த வசனங்களில் அவன் அறிமுகம் செய்கிறான். அதில் முதலாவதாக நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ் சொல்லும் பொழுது மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். பார்த்திருக்கவும் மாட்டாங்க. அந்த பார்க்காத விஷயத்தை அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி மறைவான இதை அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லுகிறான். யாரெல்லாம் மறைவானதை நம்புறாங்களோ அவங்க தொழுகையை கடைபிடிப்பாங்க. இபாதத் சார்ந்தது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை சார்ந்தது. செகண்ட் ஒன் இபாதத் சார்ந்தது, தொழுகை சார்ந்தது. மூன்றாவது பொருளாதாரம் சார்ந்தது. தொழுபவர்கள், நம்பிக்கை கொள்பவர்கள், நம்பிக்கை கொண்டதின் அடிப்படையில் தொழுபவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 3 விஷயமே எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பினாதான். அல்லாஹ்வே நம்பணும், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பணும் முதலாவதாக. இதில் நம்பிக்கையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் அது 3மே நடக்கிறதுல நமக்கு தொய்வு தான் ஏற்படும். அதாவது சிலர் இதையும் நம்புவாங்க, அல்லாஹ்வையும் நம்புவாங்க, அப்புறம் வேற ஒரு விஷயத்தையும் நம்புவாங்க. வேற ஏதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்புவாங்க. அது நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. யார் முழுமையாக நம்புறாங்களோ அந்த முழுமையாக நம்புறவங்க உடனே என்ன செய்வாங்க? தொழுவாங்க. இப்போ ஃபஜ்ர் பாங்கு சொல்றாங்க, அதே போல் லுஹருக்கு பாங்கு சொல்கிறாங்க, மகரிபுக்கு, இஷாவுக்கு, அசருக்கு, எல்லாத்துக்கும் பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொன்னோன்னு ஒரு சிலருடைய இதயம் என்ன சொல்லணும்னு கேட்டால் பள்ளிவாசலை நோக்கி இழுத்து செல்லும். தொழுகை டைம் வந்துருச்சு. இல்லை வீட்டில் இருந்தாலும் கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தொழுகையை உடனடியாக போய் செஞ்சு உடனே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்கிறார்கள். யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவங்க அடுத்த செயலை ஈடுபடுறாங்க. அதே போல் அந்த தொழுபவங்க, நம்பிக்கை கொள்றவங்க, தொழுறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக செலவு செய்வாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவதாக நாம் குர்ஆன் விளக்க உரையாளர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நாம் வழங்கியவற்றிலிருந்து சிறிது செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அவன் தான் வழங்கினான். இப்போ நம்ம போய் காலையில் கிளம்பி போய் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண போயிட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்பாதிச்சுட்டு வர்றோம். உலக மக்கள் எல்லாருமே அப்படி தான் ஒரு வகையில் சம்பாதிக்கிறாங்க. இப்போ சம்பாதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது என்னுடைய பணம், நான் சம்பாதிச்சது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட குடிக்கொண்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், இது நீ சம்பாதிச்ச பணம்னு நினைக்காத, அது நான் கொடுத்ததுங்கிறான். அல்லாஹ் வழங்கியதுங்கிறான், நான் வழங்கியவற்றிலிருந்து. அப்போ அந்த கொடுத்த பணத்திலிருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்க, அத்தனையுமே அப்படியே செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அதில் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யுங்க. அதுதான் நம்ம விளங்கிக்கணும். ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரூபா 50 பைசா அது என்னுடைய பணம் கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடணும். ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாயில் 25 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ 100 ரூபா இருக்குன்னா 2 ரூபா 50 பைசா. ஒரு 1000 ரூபா இருக்குன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 25 ரூபா. அந்த 25 ரூபாய் என்னுடைய பணம் கிடையாது, அது ஏழைகளுக்கானது, அல்லாஹ் கொடுக்க சொன்னது, அதை நான் கொடுத்து தான் தீர்வேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். அப்படிங்கிறது தான் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே வருவார்கள். மற்றவங்கெல்லாம் சேர்த்து முடிச்சு வச்சிருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், உங்களுடைய பணம் தான், நீங்கள் சம்பாதிச்சு தான் நீங்கள் இறந்து போவீங்கல்ல, அந்த இறந்து போனதுக்கு பிறகு மறுமை நாளில் உங்களை எல்லாரும் எனக்கு முன்னாடி தான் கொண்டு வருவாங்க, எனக்கு முன்னாடி தான் நிற்பீங்க நீங்கள். அப்போ கொண்டு வரும்பொழுது அந்த பணத்தை காய்ச்சி உங்களுடைய முதுகுகளிலும் உங்களுடைய விலா எலும்புகளிலும், அதாவது இடுப்பு பகுதியிலும் அதை நாம் சூடு போடுவோம் அப்படின்னு சொல்லி, அது அப்படியே தான், இதுதான்ப்பா உங்கள் பணம் அப்படின்னு சொல்லி காய்ச்சி அதை அப்படியே உங்கள் மீதே அது என்ன செய்வோம், நம்ம சூடு போடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதனுடைய வெளிப்பாடு இதை பயந்து, அல்லாஹ்வை பயந்து
அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாயில் 2 ரூபா 50 பைசா, 1000 ரூபாயில் ஒரு சாதாரணமாக ஒரு 25 காசு, அந்த 25 ரூபா, அந்த 25 ரூபாயை இது அல்லாவுக்கு தான், அல்லாவுக்கு உரியது அப்படின்னு யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க முத்தக்கீன்கள், அவங்க பயபக்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பயபக்தி உடையவராக மாறுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியுது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில் சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், நான் உங்களை பார்த்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே உங்களை பார்த்து உங்களுடைய சொல்லை கேட்டு உங்களுடைய செயலை பார்த்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அதோடு மட்டுமல்ல, அறப்போரில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களை விட சிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், ஒரு சமூகத்தார்கள் வருவார்கள். அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்து என்னை நேரடியாக பார்க்குறீங்க, பார்த்ததுனால நான் சொல்கிறத நம்புறீங்க, நம்புறதுனால நீங்கள் தொழுவுறீங்க, நம்புறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் முழுவதும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் பிறகு ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்கள் என்னை பார்த்துருக்கலாம் மாட்டாங்க, என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க. மறைவான என்னையே பார்க்கல, மறைவானதை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதை பார்ப்பது அரிது. என்னையே அவங்க டைரெக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்வதை, நான் கூறுவதை, என்னுடைய செயல்பாடுகளை முழுமையாக நம்பி அதனை முழுமையாக ஃபாலோ பண்ணி எப்படியாவது சொர்க்கம் போயிடணும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறணும் அப்படிங்கிறதுல அவங்க மும்முரமாக இருப்பாங்க. அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் கித்தாப்புகளிலே, கிரந்தங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக நம்பிக்கையாளர்கள் ஆவது அவ்வளவு சுலபமல்ல. அந்த நம்பிக்கையாளர்களை பற்றி தான் முதல் 5 வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். நம்பிக்கை கொள்வார்கள், அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், தொழுகையை கடைபிடிப்பதோடு மட்டுமன்றி அவர்கள் பிறருக்கு தாராளமாக செலவு செய்வார்கள், மறைவானதை நம்புவார்கள். மறைவான விஷயங்களை எல்லாத்தையும், மறைவான விஷயங்களை அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது, மறுமை உண்டு என்று நம்புவது, சொர்க்கம் நரகம் அனைத்துமே உண்மை என்று நம்புவது, இது மாதிரியான செயல்களை அவர்கள் நம்புவார்கள். இவர்கள் தான் பயபக்தி உடையவர்கள், முத்தக்கீன்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த 5 வசனங்களில் பேசுகிறான். அதற்கு அடுத்ததாக 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசுகிறான். 2 வசனங்களில் இறை நிராகரிப்பாளர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்களை பற்றி அவன் 2 வசனங்களில் பேசி முடிச்சிடறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுமினூன் ختمல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்தும் வலஹும் அதாபுன் அலீம் அப்படின்னு சொல்லி 2 வசனங்கள்ல அவன் பேசி முடிக்கிறான். அதாவது இந்த இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுமினூன், நிச்சயமாக காஃபிர்களை, அதாவது இறை நிராகரிப்பாளர்களை, இறைவனை நிராகரிப்போரை நீங்கள் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்க விட்டாலும் சரி, அவங்க ஈமான் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இது இறை நிராகரிப்பாளர்கள். இறை நிராகரிப்பாளர்கள் இல்லாமல் முத்தக்கீன்களா, மூமீன்களா இருக்கிறாங்களா, பயபக்தி உடையவர்கள், அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நம்புவாங்க. நம்புறதுனோட அடிப்படையில் அவங்க தொழ ஆரம்பிப்பாங்க, அவங்க செலவு செய்வாங்க. ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் விஷயங்களை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தே won't believe, அவங்க நம்ப மாட்டாங்க. வெதர் யூ வாண்ட் தெம் ஆர் டு நாட் வாண்ட் தெம், தே won't believe அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் அச்சமூட்டி நீங்கள் அவங்களை எச்சரித்தாலும் சரி, தே won't believe, தே will not believe, அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். பிகாஸ் ஏன்னாக்கா, ختمல்லாஹு அலா குலூபிஹிம் ختمல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வலஹும் அதாபுன் அலீம். நாங்கள், அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவி புலன்களின் மீதும் நாம் முத்திரை வைத்து விட்டோம். இன்னும் அவர்களுடைய பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க நம்ப மாட்டாங்க.
ஏன் நம்ப மாட்டாங்கன்னா அவங்க நம்பாத விஷயம். நான் அவங்களுடைய செவிப்புலன்களை, அவர்களுடைய இதயங்களை, அவர்களுடைய பார்வைகளை நாம் மறைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஹஸ் செட் எ சீல் ஆன் தேர் ஹார்ட்ஸ். அல்லாஹ் ஹஸ் செட் தேர் சீல் வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது நீங்க எவ்வளவுதான் ஓபன் பண்ணாலும் முடியாது. இந்த சீலை வச்சு இது யாரு? அல்லாஹ் ஹஸ் செட் தேர் சீல்ஸ். அல்லாஹ் ஹஸ் செட் த சீல் ஆன் தேர் ஹார்ட்ஸ். அந்த சீலை வச்சது வந்து அல்லாஹ் எதில் வச்சிருக்கிறான்? ஆன் தேர் ஹார்ட்ஸ் அண்ட் ஆன் தேர் ஹியரிங், அவர்களுடைய செவிப்புலன்களில். ஆன் தேர் ஹியரிங், அவர்களுடைய செவிப்புலன்களில். ஆன் தேர் ஹார்ட், அவர்களுடைய இதயங்களில். அண்ட் தர் இஸ் எ வெயில், விஇஐஎல், வெயில். வெயில்னு சொன்னால் பார்வை, திரைன்னு அர்த்தம். அண்ட் தர் இஸ் எ வெயில் ஆன் தேர் ஐஸ், அவர்களுடைய பார்வைகள் மீது ஒரு திரை விழுகிறது. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க நம்பிக்கை கொள்ளனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலி, விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு கடைசியில் அல்லாஹ் வந்து சொல்றான், அவங்களுக்கு என்ன அர்த்தம்? வலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அவங்களை என்ன செய்வாங்க? தர் இஸ் எ பெனால்டி தே இன்கர், தர் இஸ் எ பெனால்டி தே இன்கர். என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்களோ இந்த நம்பிக்கை கொள்ளாமல் இருந்ததற்காக அவங்களுக்கு கடுமையான வேதனை வந்து அவங்களுக்கு மறுமை நாளில் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய 7வது வசனத்தில் அழகாக சொல்கிறான். ஆக யாரெல்லாம் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அந்த நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க வந்து நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவிகளின் மீதும் அவர்களுடைய கண்களின் மீதும் நாம் இவர்களுடைய சீல் வச்சுட்டோம். இங்கே வந்து கண்ணுக்கு வந்து திரைன்னு சொல்கிறான், இதயத்துக்கும் செவிப்புலன்களுக்கும் சீல்னு சொல்கிறான். அந்த சீல் வச்சுட்டோம். கண்ணுக்கு திரை, வெயில், அந்த வெயில் அதை போட்டுட்டோம், திரை போட்டுட்டோம். அதனால தே won't பிலீவ், தே வில் நாட் பிலீவ், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய சிறந்த செயல் அப்படின்னு நம்பக்கூடாது, அவங்க நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு கடுமையான வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து